இன்னைக்கு ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி சனிக்கிழமை. இந்த நாளுக்கான பலன் என்னன்னு டாரோ கார்டு மூலமாக இப்போ நாம் தெரிஞ்சுக்கலாம். கார்டோட எனர்ஜியோட கனெக்ட் ஆகிறதுக்கு இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்கள். பர்சனல் ரீடிங் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய கார்டை பார்க்கும்போது ரொம்ப ஸ்ட்ராங்கான மெசேஜ் வந்திருக்குன்னே சொல்லலாம். நீங்கள் இப்போது ஒரு கிங் அப்படி இல்லைனா குவின்னோட எனர்ஜியில் இருக்கீங்க. அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபைனலாக உங்கள் பவரை ரியலைஸ் பண்ண போகிறீங்க. உங்களோட கான்ஃபிடென்ட் லெவல் இன்றைக்கி வேறு லெவலில் இருக்கும். எல்லாத்தையும் சாதிக்க முடியும், எதுவாக இருந்தாலும் நம்மளால் செய்ய முடியுங்கிற ஒரு நம்பிக்கை இன்றைக்கி உங்களுக்கு இருக்கும். அதே சமயம் 8 ஆஃப் கப்ஸ் கார்டு நமக்கு வந்திருக்கு. ஒரு விஷயத்தில் நீங்கள் எமோஷ்னலாக டயர்டாக இருக்கீங்க. அது லவ்வாக இருக்கலாம், இல்லை உங்கள் கெரியராக கூட இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் உங்கள் மனசில் கவலையையும் குழப்பத்தையும் கொடுத்துக்கிட்டு இருக்கு. யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சிச்சுவேஷனை நீங்கள் கையில் எடுத்துக்கோங்க. மற்றவங்க உங்களுக்காக டெசிஷன் எடுப்பாங்க, உங்களை கைட் பண்ணுவாங்க, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்க வேண்டாம். உங்களோட பவர் என்னங்கிறத ரியலைஸ் பண்ணுங்க. சிச்சுவேஷனை நீங்கள் கையில் எடுத்துக்கிட்டு உங்கள் எனர்ஜியை ட்ரெயின் பண்ணக்கூடிய விஷயம் எதுவோ அதிலிருந்து வெளியில் வாங்க. அதாவது அந்த பர்சனாக இருக்கலாம், அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு சிச்சுவேஷனாக இருக்கலாம். அதிலிருந்து வெளியில் வாங்க. இன்னைக்கு நீங்கள் டெசிஷன் எடுக்க வேண்டிய நாள் அப்படின்னு சொல்லி யூனிவர்ஸ் சொல்கிறாங்க. யாரையோ விட்டு நம்ம போயிடுவோமா, அப்படி இல்லைனா ஏதோ ஒரு விஷயத்தை விட்டு நம்ம போயிடுவோமா, இது எனக்கு பிடிச்சிருக்கே அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் யோசிப்பீங்க. ஆனால் இது உங்களுக்கான நஷ்டம் கிடையாது. இது உங்கள் லைஃப்கான அப்கிரேடு. உங்கள் வாழ்க்கை அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்க போகுது. அதனால் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையில்லாத விஷயங்களில் இருந்து வெளியில் வாங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி அது ஒரு குறிப்பிட்ட நபராவோ சிச்சுவேஷனாவோ இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரு சிலருக்கு அந்த மாதிரி இருக்கலாம். ஒரு சிலருக்கு மனசில் இருக்கக்கூடிய ஈகோல இருந்து கூட வெளியில் வரலாம். ஒரு சிலர் அவங்க மனசில் இருக்கக்கூடிய கவலை, கோபம் இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்து கூட வெளியில் வரலாம். ஸோ எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. இந்த மெசேஜை கேட்ட உடனே எல்லாரும் பயப்பட வேண்டாம். அவங்கவங்க சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி உங்கள் வாழ்க்கைக்கான கண்ட்ரோலை நீங்கள் எடுத்துக்கிட்டு நீங்கள் முடிவு பண்ணுங்க. அந்த மெசேஜை தான் இங்கே நான் பார்க்குறேன். கமெண்ட் பாக்ஸில் பவர் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி இந்த எனர்ஜியை கிளைம் பண்ணிக்கோங்க.